டிசிடி நடத்துகின்ற குழந்தைகள் காப்பகம் தொடர்பான அந்த முறைப்பாடை இப்ப நீங்கள் முதல் சந்திக்கிறீங்க. அங்கே சில முறைகேடுகள் நடந்ததாகவும் சில துஷ்பிரயோகங்கள் நடந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் கூறப்படுகிறது. ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளராக என்னென்ன சம்பவங்கள் நடந்ததாக நீங்க அறிந்து கொண்டீர்கள்? அங்கே வயது வந்த பெண் பிள்ளைகள் இருந்தார்கள் என்று சொல்லியும் அந்த பெண் பிள்ளைகள் நடந்த சில பிஹேவியர் என்று சொல்லுவோம், அந்த பிஹேவியர்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் காரணமாக நாகேந்திரனால் நடத்தப்பட்ட சிறுவர் இல்லம் ஒன்று மூடப்பட்டிருக்கு. இது சம்பந்தமாக எந்த ஒரு கேள்வியும் கேட்காமலே எப்படி இந்த யூடியூப்பாளர்கள் மற்றும் சமூக வலைத்தளங்கள் அவரை ஒரு பாசிட்டிவான ஒரு வெளிச்சத்துல காட்டினோம். அப்படி என்று சொன்னால் என்னிடம் இருக்கிற கேள்வி, உண்மையிலேயே இந்த சிறுவர் இல்லம் இருந்தது என்கின்ற தைரி தெரியாதா, இல்லாட்டுக்கு அந்த விடயத்தை தெரிந்து கொண்டும் மறைக்கிறார்களா என்ற கேள்வி எனக்கு இப்ப வரைக்கும் இருக்கு. அவர் பெண்களை அணுகிற முறை அல்லது அவர்கள் மீதான தொடுகைகள் இதுகள் ஒரு சர்ச்சைக்குரியதா தான் சில இடங்கள்ல தெரியுது. நான் 5 கோடி தருகின்றேன் 10 கோடி தருகின்றேன் என்றது ஒரு பேரம் பேசலாகவும், இவ்வாறு பேரம் பேசுகின்ற தன்மையில இருக்கின்ற ஒரு பெரியவர் ஏன் அந்த சிறுவர் இல்லத்தையும் நாய்கள் காப்பகத்தையும் தொடர்ந்து நடத்த முடியாமல் மூடினார் என்பதை தான் இங்கே பணம் உள்ளவர்கள் செய்தால் எதுவும் சரி, பணம் இல்லாதவர்கள் மறுமையில இருக்கிறவர்கள் என்ன செய்தாலும் தவறு என்ற கோணத்துல தான் எந்த ஒரு தரப்பு காரணமாக சொல்லக்கூடிய பெரிய பதவிகள் இருக்கிற யாருமே என்ன தாண்டி இதுவரைக்கும் இந்த சிறுவர் இல்லம் குறித்து கேள்வி எழுப்பியதாக நான் காணவில்லை. சமூக அக்கறை எங்க இருக்குன்ற ஒரு பிரச்சனை இருக்குதாங்க. அரசியல்வாதிகளும் சமூக அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த யூடியூபர்ஸும் அது சம்பந்தமாக சிந்திக்கிறார்கள் இல்லை. இன்று முக்கிய பிரச்சனையாக எழுந்துள்ள தியாகேந்திரன் வாமதேவா அவர்களுடைய உதவி மற்றும் ஊழல் சம்பந்தமான விஷயங்களை தொடர்பாக மனித உரிமை செயற்பாட்டாளர் பாதுகாவலர் கிருஷ்ணா அவர்களை சந்திக்கின்றோம். கிருஷ்ணா, உங்களுக்கு இந்த பிரச்சனை எப்ப தெரிய வந்தது? இப்படி ஒரு சிக்கல் இருக்கின்றது எப்ப தெரிய வந்தது? உண்மையிலேயே நாங்கள் இந்த டிசிடி பிரச்சனை சம்பந்தமாக கடந்த 2 வருடங்கள் நினைக்கிறேன், 2 வருடத்துக்கு முதல் ஒரு முறை இந்த உதவி செய்வதாக அந்த நாவலர் ரோட் டிசிடி சூப்பர் மார்க்கெட்டிலேயே மிகப்பெரிய ஒரு சன நெரிசல் ஏற்பட்டது. அதில் இருந்துதான் இவ்வாறான ஒரு வேலை திட்டம் தொடர்ந்து இது நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட எனக்கு தெரியத்தக்கனையாக அதிகபட்சமாக 5 தடவைக்கு மேல இவ்வாறான அந்த உதவி திட்டம் கொடுப்பது பப்ளிக்காக நடைபெற்று வருகின்றது. கடந்த 2 ஆண்டுகள்ல ஒரு 5 தரம் தான் இந்த உதவி வழங்குற நடவடிக்கை பெரிய அளவுல நடந்திருக்கு. அப்படியா? இந்த 2 வருடத்துக்கு முதல் தான் இதை தொடங்கினவர் அந்த பெரிய அளவுல அந்த இடத்துல பப்ளிக்கா கூப்பிட்டு தொடங்கினது. ஆனா இப்போதைக்கு கிட்டத்தட்ட நாங்கள் நினைக்கிறேன் ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு 5-10 தடவைகளுக்கு மேலாக அந்த வேலையை செய்திருக்கிறார். நாங்கள் இந்த சமூக வலைதளங்கள் ஊடகங்கள் வாயிலாக பார்வையிடுறோம். நீங்கள் டிசிடி நடத்துகின்ற குழந்தைகள் காப்பகம் தொடர்பான அந்த முறைப்பாடை இப்ப நீங்கள் முதல் சந்திக்கிறீங்க? நான் மனித உரிமை பாதுகாவலர் மற்றும் செயல்பாட்டாளராக இருக்கின்ற வகையில நாங்கள் வட மாகாணத்தில் இருக்கிற சிறுவர் இல்லங்கள் முதியோர் இல்லங்கள் தொடர்பாக விவரங்களை எங்களுக்கு வருவது கூட. அந்த வகையில தியாகி ஐயாவனுடைய இந்த சிறுவர் இல்லம் என்று சொல்லி இருந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டாங்க. ஆனால் அது மூடப்பட்டிருந்தது. எதற்காக மூடப்பட்டது, என்னதுக்காக மூடப்பட்டது என்பது உண்மையிலேயே சரியான விடயங்கள் அறிய முடியவில்லை. இருப்பினும் தற்சமயம் இந்த பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிற நேரம் தான் சிலர் அந்த விடயம் தொடர்பாக மீண்டும் கேள்விகளை எழுப்ப தொடங்கினார்கள். இந்த டிசிடி சிறுவர் இல்லம் என்ன நடந்தது என்று சொல்லி அந்த வகையிலே நானும் அது சம்பந்தமாக சில தேடல்களை செய்தேன். அப்ப அந்த தேடல்கள்ல நீங்க என்னத்தை அறிஞ்சு கொண்டீங்க? என்ன விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதா இருந்தது? உண்மையிலேயே ஒரு சிறுவர் இல்லத்தை நடத்துவது என்பது ஒரு கடினமான விஷயம் நாங்கள் இல்லை என்று சொல்லக்கூடாது. என்று சொன்னால் அந்த அரச சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ற முறையில தான் நடத்த வேண்டும். அந்த வகையிலே சில சிறுவர் இல்லங்கள் மூடப்பட்டது. சில சிறுவர் இல்லங்களை விடுதிகளாக மாற்றினார்கள். உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள சில சிறுவர் இல்லங்கள் அந்த சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப நடத்துவது கடினம் என்ற அடிப்படையிலே அதை அந்த பாடசாலைகளுக்கு நாங்கள் ஹாஸ்டல் என்று சொல்லுவோம் தானே, ஹாஸ்டல் முறைக்கு மாற்றின தன்மையெல்லாம் இருக்கு. ஹாஸ்டலாக செய்வதாக இருந்தால் உண்மையில பாடசாலை வளாகத்துக்கு அண்மையில தான் இருக்க இருக்கிறது. அப்படி இருக்கைக்குள்ளதான் இந்த சிறுவர் இல்லம் ஏன் மூடப்பட்டது உண்மை வரைக்கும் பல குற்றச்சாட்டு, அங்கே சில முறைகேடுகள் நடந்ததாகவும் சில துஷ்பிரயோகங்கள் நடந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் கூறப்படுகின்றது. இது தொடர்பாக நான் வினாவிய போது சில குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டது. எனக்கு உண்மையில முழுதாக அதை நிரூபிக்க தெரியவில்லை. ஆனால் உண்மையிலேயே ஒரு சிறுவர் இல்லத்தை மூடுவது என்பது சாதாரண விடயம் கிடையாது. ஒன்றோ நிர்வாகம் தாங்களாக அதை மூடியிருக்கணும், தங்களால முன்னெடுக்க முடியாத என்ற அடிப்படையில் மூடியிருக்க வேண்டும். இல்லை என்று
சொன்னால் அரசாங்கம் அங்கே உள்ள பிரச்சனைகள் காரணமாக அதை மூடுவதற்கான கட்டளையை வழங்கி மூடி இருக்க வேண்டும். அவ்வாறான ஒரு செய்தி ஒன்றுதான் உலாவிக் கொண்டிருக்கிறது. என்று கேட்டால் அங்கே சில பிரச்சனைகள் நடந்ததாக கூறி அந்த பிரச்சனைகளின் அடிப்படையிலே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் விசாரணையின் முடிவில் அது மூடப்பட்டதாகவும் ஒரு தகவல் உண்டு. ஆனால் என்னால் அதை 100% உறுதிப்படுத்த முடியாமல் இருக்கின்றது. என்று சொன்னால் அது சம்பந்தமான முழு விவரங்களும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளராக என்னென்ன சம்பவங்கள் நடந்ததாக நீங்க அறிந்து கொண்டீர்கள்? எங்களுக்கு முழுசாக நாங்கள் இதுல அந்த சரியான முடிவுகள் கிடைக்கிறதுக்கு முதல் கூறுவது நல்லதில்ல. இருந்தாலும் நான் கூறுகிறேன் என்று சொன்னால் அங்கே வயது வந்த பெண் பிள்ளைகள் இருந்தார்கள் என்று சொல்லியும் அந்த பெண் பிள்ளைகள் நடந்த சில நாங்கள் பிஹேவியர் என்று சொல்லுவோம், அந்த பிஹேவியர்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் காரணமாக முறைப்பாடு கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில நாங்கள் சொல்வதாக இருந்தால் சிறுவர் பெண்கள் நன்னடத்தை திணைக்களம் தான் அதுக்கு பொறுப்பு, மிகவும் பொறுப்பு வாய்ந்த ஒரு திணைக்களமாக இருக்கிறது சிறுவர் பெண்கள் நன்னடத்தை திணைக்களம். அந்த திணைக்களமும் மற்றது சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை அவ்வாறான சம்பந்தமான ஒரு 3-4 திணைக்களங்கள் இருக்கிறது. அவை எல்லோரும் சேர்ந்து ஒரு விசாரணை கமிஷன் அமைத்ததாகவும் அந்த விசாரணை கமிஷன் முடிவில் அது மூடப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் இது தொடர்பாக நான் ஒரு சில அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது அந்த காலப்பகுதி என்றது கிட்டத்தட்ட 2015-16 ஆண்டு காலப்பகுதியில் அது மூடப்பட்டதாக சொல்லப்படும். அந்த நேரத்தில் அந்த இடத்துல இருந்த அதிகாரியை தற்போது அந்த இடத்துல இல்ல. எல்லா அதிகாரிகளையும் சரியாக தொடர்பு கொள்ள முடியல. இருந்தாலும் ஒரு சில அதிகாரிகளை விடாது நான் தொடர்பு கொண்டு சம்பந்தமாக கேட்டபோது குற்றச்சாட்டு இருக்கின்ற விடயத்தை சொன்னார்கள். ஆனால் உறுதிப்படுத்துவதற்குரிய போதிய ஆவணங்களை நாங்கள் கேட்டுக்கின்றோம். கிடைத்தால் நிச்சயமாக அதை எவராக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் நாங்கள் வெளிப்படுத்துவோம். இப்ப இந்த விஷயம் எல்லாம் நடந்து கொண்டிருக்க ஒரு யாகேந்திரனால் நடத்தப்பட்ட சிறுவர் இல்லம் ஒன்று மூடப்பட்டிருக்கு. இது சம்பந்தமாக எந்த ஒரு கேள்வியும் கேட்காமலே எப்படி இந்த யூடியூப்பாளர்கள் மற்றும் சமூக வலைத்தளங்கள் அவர் ஒரு பாசிட்டிவான ஒரு வெளிச்சத்துல காட்டினமாக உண்மையில இங்க நான் இப்பவும் மறுபடியும் நான் ஒரு ஆணித்தரமான கருத்தை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். முதல்ல யாராக இருந்தாலும் உதவி செய்ததை நான் வரவேற்கின்றேன். ஏனென்ற சொன்னால் இளைஞர்களுக்கு உதவி செல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் அந்த ஐயாவனுடைய உதவியை நாங்கள் வேண்டாம் என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் அது சரியான முறையில் கௌரவமான முறையில் நடத்தப்பட வேண்டும். மற்றது இவ்வாறான சில செயற்பாடுகள் இருந்திருந்தால் அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையில தான் நான் இந்த கருத்தை சொல்ல வாரேன். ஏனென்று கேட்டால் இன்றைக்கு இந்த யூடியூபர்ஸ் என்று சொல்லக்கூடிய அவைகளை தங்களை ஒரு தொழில் முயற்சியாளர்களாக காட்டிக்கொண்டு அதை ஒரு தொழிலாகவே செய்து வருகிறார்கள். அப்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய வருமானத்துக்காக அங்கே போகின்றார்கள். கூறப்படுகின்ற விடயத்தை மட்டுமே வெளிப்படுத்துகின்றார்கள் தவிர ஆராய்ந்து பார்க்கிறார்கள். நான் பொது வெளியிலே தெளிவாக கன இடங்களிலே நான் கேட்டேன், இந்த சிறுவர் இல்லம் சம்பந்தமாக தெரியுமா என்று கேட்டால் சமூக ஆர்வலர்களாக இருக்கிறவர்கள், இந்த யூடியூபர்ஸ் இருக்கிறவர்கள், சமூகத்துல பெரிய பெரிய வேலைகள் இருக்கிறவர்கள் யாருமே அது சம்பந்தமாக வாய் திறக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் என்னிடம் இருக்கிற கேள்வி, உண்மையிலேயே இந்த சிறுவர் இல்லம் இருந்தது என்கின்ற செய்தி தெரியாதா, இல்லாட்டிக்கு அந்த விடயத்தை தெரிந்து கொண்டும் மறைக்கிறார்களா என்ற கேள்வி எனக்கு இப்ப வரைக்கும் இருக்கு. ஒன்று தெரிந்து கொள்ள விரும்பவில்லை அல்லது தெரிந்த விஷயங்களையும் வெளியில சொல்ல தயங்குகிறார்கள் என்று சொல்லலாம். தயங்குகிறார்கள் என்ற அடிப்படையில அவர்கள் யோசிக்கலாம், இந்த விஷயத்தை எங்களுக்கு என்னதுக்கு இந்த பிரச்சனையை நாங்கள் எடுத்தால் தங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம் என்கின்ற அடிப்படையிலையும் இருக்கலாம். என்னென்னு சொன்னால் தனிப்பட்ட ரீதியாக எனக்கு கருத்துக்களை சொல்லுபவர்கள் கூட வெளிப்படையாக சொல்லுவதற்கு வரமாட்டார்கள். ஆனால் போதிய ஆதாரங்கள் கிடைக்கப்பட முடியாது. நாங்கள் இப்போ வரைக்கும் இந்த குற்றச்சாட்டுக்கு போதிய ஆதாரங்கள் கிடைக்கின்ற இடத்தில் அதுக்கு பிற்பாடு நிறைய பேர் வருவார்கள், ஏற்றுக்கொள்வதற்கு வருவார்கள். இது போதிய ஆதாரம் என்று சொல்லலாம். என்னன்னா ஏற்கனவே அந்த நிறுவனம் அந்த இவர்களுடைய தியாகி சேரிட்டபிள் ட்ரஸ்டால நடத்தப்பட்ட சிறுவர் இல்லம் பெண்கள் இல்லம் மூடப்பட்டிருக்குது. அது உண்மையான விஷயம். அது 100% விசாரணைக்கு பிறகுதான் மூடப்பட்டிருக்கு. அப்ப அதுக்கு என்ன நடந்ததை சொல்ற பொறுப்பும் அதுக்கு பதிலளிக்க வேண்டிய பொறுப்பும் தியாகேந்திரனுக்கு இருக்குது. அப்ப இதுகளை மறைச்சு கொண்டு இவர்கள் உதவி என்ற பெயரில் முகாம போடக்கூடாது. என்றால் அவர் இப்ப கேட்கிறார் யாழ்ப்பாணத்தை தர சொல்லி. கடைசியா என்ன சொல்றது, யாழ்ப்பாணத்தை என்னட்டு தாங்கன்னு சொல்றேன். பிரசிடென்ட் நெச்சா தரலாம அவர் நெச்சா ஒரே சூழல் செய்யலாம். ஒரு 1 month நான் அவன் டிபாசிட் பண்றேன் விருப்பம், அவருக்கு ஒரு 5 கோடி டிபாசிட் பண்றேன் கவர்மெண்ட். ஆளுநர் பதவியை தர சொல்லி கேட்கிறார். நாளைக்கு முதலமைச்சர் பதவியை தர சொல்லி கேட்பார். ரணிலுக்கு 10 கோடி கொடுத்து ஆளுநர் பதவியை வாங்கலாம் என்ற நிலைமை என்று யோசிக்கிறார். இத சமூகத்துல கனபேர் ஒரு வரவேற்கிற தன்மையையும் பார்க்கிறோம். இது எவ்வளவு ஆனதுன்னு நினைக்கிறீங்க? இன்னொரு கூறுகின்றேன், அரியாலை பகுதியிலே டிசிடி நாய்கள் காப்பகம் என்று சொல்லியும் உண்டு. நான் நினைக்கிறேன் 2020-21 காலப்பகுதியிலே தொடங்கப்பட்டு சில காலப்பகுதியிலேயே அங்கேயும் இதே பிரச்சனைகள் வந்து மூடப்பட்டது. வடக்கிலே 2 நாய்கள் சரணாலயம் மூடப்பட்டது. 2 சரணாலயங்கள் எனக்கு தெரிந்த வகையிலே ஒபிஷியலாக இயங்கி வந்தது. ஒன்று அவர்களுடைய
ஜக்கச்சி பகுதியில் அமைந்திருந்த நாய்கள் காப்பகமும், இரண்டாவது அரியாலையில் இருந்த நாய்கள் காப்பகம். அங்கே இவருடைய இந்த தியாகி அரைக்கொடை ஐயாவினுடைய அந்த அவர்களுடைய உத்தியோகபூர்வ முகநூல் தளத்தில் இப்போதும் அந்த நாய்கள் காப்பகத்துக்குரிய செய்தி இருக்கின்றது. அதை ஆரம்பித்திருப்பதாகவும் அதற்கு மாதாந்தம் 10 லட்சம் ரூபாய் வரையில் நிதி ஒதுக்கீடு செய்ததாகவும் அதை போன்று தாங்கள் முன்னெடுப்போம். ஆனால் அங்கேயும் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு நாய்களுக்கு ஒழுங்காக உணவு வழங்கப்படவில்லை, நாய்களுக்கு ஒழுங்கான மருத்துவம் வழங்கப்படவில்லை, நாய்களை ஒழுங்காக பராமரிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு ஒன்று இருக்கிறது. அந்த அடிப்படையில் அதுவும் மூடப்படுது. அப்ப நான் இங்கே கேட்கிற கேள்வி, ஐயாவை உதவி செய்ய வேணாம்னு சொல்லல, யாழ்ப்பாணத்து ஐயாக்கு கேட்க வேணாம்னு நாங்கள் சொல்லல. ஆனால் ஒரு நாய்கள் காப்பகத்தை ஏன் சரியாக கொண்டு செல்லவில்லை, ஏன் அந்த சிறுவர் இல்லத்தை சரியாக கொண்டு செல்லவில்லை, அந்த 2 சிறிய விடயங்களிலேயே நீங்கள் சரக்கினீர்களா? அந்த அடிப்படையில யாழ்ப்பாணத்தை தாங்க கொண்டு கேட்டா, நாங்கள் யாழ்ப்பாணத்தை ஓகே, அது மக்கள் விரும்பினால் சில வேளை அவர் ஒரு எலெக்ஷன்ல அவருக்கு ஓட் கிடைச்சி வருவாரு, அதை நாங்களும் மறக்கல, அது மக்கள் ஆணை. அது நிச்சயமாக மக்கள் ஆணை. ஆனால் தற்சமயம் நான் 5 கோடி தருகின்றேன் 10 கோடி தருகின்றேன் என்றது ஒரு பேரம் பேசலாகவும், அவ்வாறு பேரம் பேசுகின்ற தன்மையில இருக்கின்ற ஒரு பெரியவர், வயது முதிர்ந்தவர், அவருடைய வயதுக்கு நாங்கள் உண்மையில நான் மரியாதை கொடுக்கின்றேன், வயது முதிர்ந்தவர், ஏன் அந்த சிறுவர் இல்லத்தையும் நாய்கள் காப்பகத்தையும் தொடர்ந்து நடத்த முடியாமல் மூடினார் என்பதே தான் என்னுடைய கேள்வியாக இருக்கின்றது. ஒரு கோடி கோடியாக அள்ளி எறிகின்ற ஒரு நபரை பற்றி நீங்கள் இவ்வளவு வெளிப்படையாக வந்து ஒரு ஊடகத்துல குற்றச்சாட்டை வைக்கிறீங்க அல்லது அவருக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கிறீங்க. இது உங்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் தரக்கூடிய ஒரு விஷயமாக நீங்க கருத இல்லையா? நிச்சயமாக நான் இல்லை என்று சொல்லி மறக்க முடியாது. ஆனால் நான் அந்த ஆபத்தை மட்டும் யோசிச்சு கொண்டு நான் இதை கதைக்காமலும் இருக்க முடியாது. நான் மனித உரிமை பாதுகாவலர் மற்றும் செயற்பாளராக கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் நான் அந்த கற்க நெறியை முடித்துக் கொண்டு சமூகத்துல நான் வெளியே வந்தது இன்று வரைக்கும் சமரசம் இல்லாமல் இந்த இடத்துல நான் இன்னும் ஒரு விடயத்தை பதிவு செய்து கொள்கிறேன். ஐயாவுக்கும் எனக்கும் எந்த ஒரு தனிப்பட்ட பிரச்சனையும் கிடையாது. ஐயாவுக்கும் எனக்கும் தனிப்பட்ட எந்த ஒரு வகையிலையும் தொடர்பும் கிடையாது என்ற சிலவர் அவ்வாறு யோசிக்கலாம், அவ்வாறெல்லாம் கூற முடியும். நீங்கள் கிளிநொச்சியை தளமாக கொண்டு இயங்குபவர், உங்களுடைய வேலை விஷயங்களும் கிளிநொச்சியை தளமாக கொண்டுதான் இருக்கு நினைக்கிறேன், அப்படியா? நிச்சயமாக. ஆனால் ஐயாவுடைய டிசிடி எனக்கு 2000 நாங்கள் பிரச்சனைக்கு பிறகு போனதுக்கு பிறகு 2014-15 நான் யாழ்ப்பாணத்துல வேலை செய்த காலப்பகுதியில் டிசிடி அறிந்திருக்கின்றேன். அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் வந்திருக்கின்றேன். நானும் ஒரு வாடிக்கையாளனாக சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 2013ஆம் ஆண்டுல இருந்து நான் யாழ்ப்பாணத்துல வேலை செய்த காலங்கள்ல போய் வந்திருக்கின்றேன். அப்ப எனக்கு இன்றைக்கு நேற்றைக்கு தான் டிசிடியை இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாகத்தான் தெரியும் என்று சொல்லி கருத முடியாது. எனக்கு நேரடியாகவே அங்க ஒரு வாடிக்கையாளராக சென்று வந்த அனுபவங்கள் எனக்கு இருக்கு. என்னால் ஐயா இவருடைய தன்னுடைய கொடுக்கல் இந்த உதவி கொடுப்பனவுகள் செய்யும் பொழுது கூட அவர் பெண்களை அணுகிற முறை அல்லது அவர்கள் மீதான தொடுகைகள் இதுகள் வந்து ஒரு சர்ச்சைக்குரியதா தான் சில இடங்கள்ல தெரியுது. இந்த பின்னணிகள் எல்லாம் பார்க்கின்ற போது ஒரு கேள்வி ஒன்று எழும்பத்தான் செய்யுது. இந்த விஷயங்கள் சம்பந்தமாக மக்கள் இது தொடர்பில் என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? எங்களுடைய மக்கள் 2 நிலப்பாடான கருத்தில் இருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் இப்போது இந்த பிரச்சனைக்கு பிறகு பலவாறாக சில பேர் உண்மையிலே இது பிழை என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறார்கள். சில பேர் பிழை என்று தெரிந்தாலும் அந்த பிழைகளை ஐயா உதவி செய்கிறார், ஐயாவுக்கு உதவி செய்யற மனப்பாங்கு இருக்குது, அவர் உதவி செய்யற மனப்பாங்கு இப்படி யாருக்கு வரும் என்ற அடிப்படையில் கேள்வியை கேட்டுக்கொண்டு அதை கடந்து செல்கின்ற ஒரு மனநிலை காணப்படுது. ஆனால் அது ஆரோக்கியமான செயற்பாடு இல்லை. நாங்கள் ஐயா இப்பவும் சொல்கின்றோம் உதவி செய்ய வேணாம் என்று சொல்லவில்லை. இவ்வாறான விடயங்கள் இருந்தால் இவற்றை திருத்திக் கொண்டு அது வயது முதிர்ந்தவராக இருக்கலாம், வயது குறைந்தவராக இருக்கலாம், அந்த விடயங்களை ஏற்றுக்கொண்டு அதை மாற்றிக்கொண்டு தொடர்ந்து பயணிக்க வேணும் ஐயா. இப்ப இன்னும் ஒரு செய்தியுடன் நான் பார்த்தேன், நேற்றைய தினம் அதிகமாக பகிரப்பட்டது தன்னுடைய உதவியை இடைநிறுத்தியுள்ளதாக. இடைநிறுத்துவது என்பது ஒரு மன அழுத்தங்கள் காரணமாக இடைநிறுத்திருக்கலாம். ஆனால் அவரை முற்றுமுழுதாக நிறுத்த சொல்லி நாங்கள் கேட்கவில்லை. ஏனென்று சொல்லி சொன்னால் ஐயா இப்படியான பிரச்சனைகள் குற்றச்சாட்டுகள் வருகின்ற போது அதை கருத்துல கொண்டு அதை நிவர்த்தி செய்யுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். இவ்வளவு பணத்தை வந்து விசுக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கத்தானே வேணும். ஒன்று அரசியல் காரணமாக இருக்கலாம், அரசியல்ல முன்னுக்கு வர வேண்டும் என்ற காரணத்துக்காக இருக்கலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் தனது வேறு என்ன காரணத்துக்காக இவர் செய்திருக்கலாம் என்ற ஊகங்கள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஐயாவுடைய உதவி திட்டங்கள் வந்து பலவாறாக இருக்கிறது. அதுல குறிப்பாக அரசாங்கத்துக்கு நிதியை வழங்குகின்றார். அரசாங்கத்துக்கு வழங்குகின்ற நிதி அரசாங்கத்துக்கு நிதி வழங்க வேண்டும், சங்கத்துக்கு நிதி ஏன் வழங்க வேண்டும் என்கின்ற அவருடைய நோக்கம் எங்களுக்கு முழுதாக தெரியா இருந்தாலும் என்ற அடிப்படையில நான் கூறுகின்றேன். சில நேரங்கள்ல அரசாங்கத்துக்கு நீங்கள் சொல்ற மாதிரி கோவிட் காலகட்டத்துல எங்களுடைய பாதுகாப்பு ஜனாதிபதியாக இருந்த கோத்தபாய ராஜா 10 கோடி ரூபாய் வழங்கினதாக சொல்லி இருக்கிறார். இது இப்ப இலங்கையில ஒரு உதவி
அமைப்புகளுக்கு ஊடாக செய்யாமல் ஏராளமான உதவி நிறுவனங்கள் இலங்கையில இருக்குது. அரச நிறுவனங்களும் கிராம சேவர்கள் கூடாகவோ அல்லது செய்யாமல் இது ஏன் அவர் ஒரு மேலிடத்துக்கு அளவுக்கு கொண்டு போறாரு இந்த உதவியை? இந்த கேள்வி என்னிடம் இருக்கிறது என்னென்று சொன்னால், இவர் உதவி செய்வதாக இருந்தால் ஒன்று ஏதாவது தங்களுடைய அமைப்பு ஊடாக செய்வார், இல்லாட்டி அரசாங்கத்துக்கு நிதி போவதாக இருந்தால் பாதுகாப்பு படை ஊடாகத்தான் வருகின்றார். உண்மையிலேயே பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய பொது நிர்வாகமாக இருக்கின்ற ஒரு மாவட்ட செயலகம், கச்சேரி என்று சொல்லக்கூடிய மாவட்ட செயலகம், பிரதேச செயலகங்களுக்கு ஊடாக போவது குறைவாக இருக்குது. ஆனால் பாதுகாப்பு படைகளுக்கு ஊடாகத்தான் அப்படி போவதாக கூடுதலான நிதிகள் பாதுகாப்பு படை ராணுவத்தை வைத்துக் கொண்டு வீடு கட்டி கொடுப்பதாகவும் அல்லது ராணுவத்தின் ஊடாக கொரோனாக்குரிய நிதி உதவியாகவும் தான் இருக்கின்றதை தவிர நாங்கள் சொல்றது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஊடாக நிதிகள் போறது குறைவாக இருக்கிறது. அது சில வேளை தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் இருக்கலாம், தன்னிடமிருந்து அரசாங்கத்திடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும், இல்லாட்டிக்கு மற்றவர்கள் தன்னை கேள்வி கேட்பதற்கு அதன் காரணமாகவும் அச்சப்படலாம். இன்றைக்கு கன பேர் இந்த விடயங்களை தெரிந்து கொண்டும் இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கொண்டும் தெரிந்து கொண்டும் கதைக்கிறதுக்கு அச்சப்படுறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்க முடியும். அந்த செல்வாக்கு இதுல இன்னொரு விஷயம் என்ன, இவ்வளவு நெருக்கடிகள் பிரச்சனைகள் இருக்கின்ற போது சாதாரண மக்கள் போய் உதவி பெறுறதுல பெரிய பிரச்சனை இல்லை. என்னால் அவர்கள் அரசியல் விழிப்புணர்வை கொஞ்சம் குறைந்தவர்கள். ஆனால் அரசியல் தலைவர்கள் கூட இவரை போய் சந்திச்சு உதவிகளை பெற்றிருக்கிறார். அண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சந்திச்சிருக்கிறார். அதே நேரம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கஜேந்திரகுமார் போன்றவர்களும் இவரிடம் உதவி பெற்றதாக அறிகிறோம். இதை எப்படி பாக்குறீங்க? அரசியல் தலைமைகள் இவரை அணுகிறத பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன? அவர்கள் அது தங்களுடைய தனிப்பட்ட நிலைப்பாட்டில் எவ்வாறான கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள் எனக்கு கூற முடியவில்லை. ஆனால் அது அவர்களால் அந்த இடத்திலே இப்போது கேள்வி கேட்க முடியாத நிலைமை இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். உதாரணமாக இந்த பிரச்சனை போய்கொண்டிருக்கின்ற போது தமிழ் மக்கள் கூட்டணி என்று சொல்லப்படுகின்ற அவர்களுடைய பேஸ்புக் முகநூல் தளத்திலே நான் பார்த்தேன். அவருக்கு சார்பாக என்று சொல்லி அவரை கதைக்க வேண்டாம் நாங்கள் சொல்லல. அந்த நியாயத்துக்கு புறம்பாக ஒரு பிரச்சனை நடக்கின்ற போது சரியான முறையில கேள்விகளை கேட்காது, ஐயா உதவி செய்கிறார், அவர் உதவியை யாரோ தடுக்கிறார்கள், பொறுக்காதவர்கள் பொறாமையில் தடுக்கிறார்கள் என்ற வகையில் கூறுகிறார்கள் தவிர ஐயா இந்த விடயத்தை செய்தது பிழை, அந்த அடிப்படையில் இந்த விஷயம் பிழை என்று சொல்லி அங்க கேள்வி கேட்கப்படவில்லை. எனக்கு ஒரு ஆச்சரியமான விடயம் என்னென்றால், மாணவர்கள் விமானம் சம்பந்தமான ஒரு இதுக்கு விமானப்படையினர் நடத்தின கண்காட்சியிலே ஒன்றில் மாணவர்கள் போய் கலந்து கொண்டதுக்கு அவர்களை மிக தரக்குறைவாக கஜேந்திரகுமார் அவர்கள் பேசியிருந்தார். ஒரு அடிப்படை சிந்தனை இல்லாமல் நாங்கள் அந்த இடத்துக்கு செல்கிறோம் என்று சொன்னால் பெத்த பிள்ளையை கூட்டி கொடுக்கிற செயல்பாடு, கட்டிய மனைவியை கூட்டி கொடுக்கிற செயல்பாட்டை எங்களுடைய இனம் செய்ய வலிக்கிறது. ஆனால் ராணுவத்தின் கட்டுப்பாடுகள் அல்ல, ராணுவத்துடன் சேர்ந்து ராணுவத்துக்கு உதவிகளை வழங்கி அதன் மூலமாக அவற்றை விநியோகிக்கின்றவர்கள், நான் அது புள்ளி என்று சொல்ல வரையில்லை. ஆனா ஒரு விஷயத்த பிள்ளையா பாக்குறீர்கள், ஏன் இந்த விஷயத்த மட்டும் நீங்க பிள்ளையா பார்க்கல? அப்ப பணம் உள்ளவர்கள் செய்தால் எதுவும் சரி, பணம் இல்லாதவர்கள் மறுமையில இருக்கிறவர்கள் என்ன செய்தாலும் தவறு என்ற கோணத்துலதான் இது பார்க்கப்படுது. இதுல கஜேந்திரகுமார் கஜேந்திரன் அவர்களுடைய கட்சி சார்ந்தவர்கள் ஆரம்பத்தில் ஐயாவுக்கு ஊடாக சில உதவிகளை செய்து போட்டு ராணுவத்துடன் அவர் செயல்படுகிறார் என்று சொல்லி விலகி கொண்டார்கள். ஆனாலும் பிறகு பெரிய அளவில் பாரிய கேள்விகளை கேட்கவில்லை, சவாலுக்கு உட்படுத்தவில்லை, ஆனா விலகி கொண்டார்கள். அதுக்கு பிற்பாடு மணிவண்ணன் தரப்பு மற்றது வேற தரப்புகள் இப்போதும் அவரோட இணைந்து செயல்படுகின்றது. ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இணைந்து செயல்படவில்லை. இருந்தாலும் இந்த விடயம் குறித்து நான் அதிக அளவில் பார்த்து, இந்த சிறுவர் இல்லம் குறித்து நான் அதிகமான இடங்கள் கேள்விகள் கேட்கின்ற போதும் கூட எந்த ஒரு தரப்பு, உதாரணமாக சொல்லக்கூடிய பெரிய பதவிகள் இருக்கிற யாருமே என்னை தாண்டி இதுவரைக்கும் இந்த சிறுவர் இல்லம் குறித்து கேள்வி எழுப்பியதாக நான் காணவில்லை. சில வேளை நான் முற்றுமுழுதாக மறக்கல கருத்துக்களை முன் வந்ததாக நாங்களும் ஒரு ஆய்வுகளை செய்து பார்த்தனாங்க, எங்களுக்கும் அப்படி யாரும் செய்ததாக தெரியல. பல இடங்கள்ல நான் தான் இந்த சமூக வலைதளங்கள் வாயிலாக நான் குற்றச்சாட்டாகத்தான், ஏன் இந்த சிறுவர் இல்லம் என்ன நடந்தது, இந்த சிறுவர் இல்லம் எங்கே, இந்த சிறுவர் இல்லம் ஏன் மூடப்பட்டது, இவ்வாறான கேள்விகளை நான் முன்வைக்கின்ற போது எல்லோருமே மணிவண்ணன் தரப்பினராக இருக்கலாம், சைக்கிள் கட்சி தரப்பினராக இருக்கலாம், கூட்டமைப்பு தரப்பினராக எல்லோருமே அதை விலத்தி ஓடுவார்கள் தவிர யாருமே அதுல பதில் தரவில்லை. ஒரு சில பேர் கேட்டதற்காக, நான் வலிந்து கேட்டதற்காக சில இடங்கள்ல அது பற்றி எங்களுக்கு தெரியாது என்று கூறுகிறார்கள். இப்ப ஒரு யாழ்ப்பாணத்துல இயங்கின ஒரு சிறுவர் இல்லம் தொடர்பாக தகவல் எடுப்பது அவ்வளவு கடினமானதா இல்லை. ஆனால் அவர்கள் எடுக்கிறார்கள் இல்லை, அதை வெளிப்படுத்துறார்கள் இல்லை. அதுதான் சமூக அக்கறை எங்க இருக்குன்றது ஒரு பிரச்சனை இருக்குதானே. அரசியல்வாதிகளும் சமூக அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள், இந்த யூடியூபர்ஸும் அது சம்பந்தமாக சிந்திக்கிறார்கள் இல்லை. அப்படி என்னும் பொழுது தனியொருவனாக நீங்களும் உங்களோட லிமிடேஷன், உங்களுக்கும் சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. கண்டிப்பா. நான் நிறைய பேரோட கதைச்சிட்டாங்க, எனக்கு ஐயாவோட தனிப்பட்ட பகை இல்லை, இப்படி ஒரு பிரச்சனை உண்டு,
வருகிறது. இது சம்பந்தமான உங்களோட கருத்து என்ன? உங்க ஏதாவது அறிந்தீர்களான்னு சொல்லி நிறைய நபர்களோட, அது ஒரு உத்தியோகர்களாக இருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கலாம், பொறுப்பு கூறக்கூடிய அதிகாரிகளாக இருக்கலாம், கேட்கின்ற போதுமே எல்லாருமே ஏழுமான வரைக்கும் எனக்கு பதில் தந்தவர்கள். இப்படி நான் செய்தி ஒன்று கேள்விப்பட்டேன், நான் இப்படி ஒன்று இருந்ததாக கூறப்பட்டது, இப்படி ஒன்று மூடப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் இந்த படம் மாதிரி நாங்கள் இந்தியாவில் ஒரு அஜித் படம் ஒன்று இருக்குத்தானே, அத்திப்பட்டியை காணல் என்று போன போது இருந்ததாக கேள்விப்பட்டதுன்ற மாதிரி அப்படித்தான் ஒரு முடிவில்லாம நானும் கேள்விப்பட்டேன், ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது, இன்னைக்கும் கூட சில அதிகாரிகளோட பேசினேன், ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது என்று சொல்கிறத தவிர யாருக்குமே தெரியவில்லையா, எல்லாத்துக்கும் கதைக்க பயப்படுறார்களான்னு எனக்கு தெரியாது. இவ்வளவு வெளிப்படையாக இந்த தகவல்களை தந்தமைக்கு தேசம் திரை சார்பில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஏதாவது தகவல் வந்தால் நிச்சயமாக உங்களுடன் தொடர்பு கொள்வோம். இனிய சமூக விடயங்கள் சார்ந்தும் உங்களோட தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். நிச்சயமாக இந்த நேரத்துக்காக உங்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, தொடர்ச்சியாக மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது பக்கச்சார்பற்ற முறையிலே அந்த தகவல்களை நானும் ஊடகங்கள் வாயிலாகவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தரப்பிடமும் வெளிக்கொண்டு வருவதற்கு நான் பின்னிக்க மாட்டேன் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கானா கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.